ரிப்பீட். ஒரு ஃபுல் செட் எடுக்குறாங்க. அதுல ஆர் சாய்ஸ் எல்லாருமே இக்னோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாரி கொஸ்டின்ஸ வந்து தே வில் ஆஸ்க் அகைன். சோ திஸ் இஸ் ஒன் திங். அப்புறம் யாரெல்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட் பேப்பர் டெஸ்ட் எழுதலையோ ஃபார் யூ பிஃபோர் தி அதர்ஸ் ஜாயின் பா, I'll give them 2 minutes டைம். அந்த அந்த மாடல் இன்னைக்கு மோஹித் கரெக்ட்டா பண்ணியிருந்தான். மத்தவங்க எல்லாம் நீங்க பண்ணல. கமா போட்டான்னு உங்களுக்குலாம் தெரியல ஆனா. கமா வந்தா பை 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. மேம் எஸ்டர்டே நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா அதுக்கு அவன் நான் சொல்லாமே எனக்கு கரெக்ட்டா எழுதிட்டான் அவன். அப்படா அது புக்ல எங்கேயோ இருக்கு. நீங்க தான் மிஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. So just a minute. ஏன்பா இது ஒர்க் ஆகல இன்னைக்கு. ஓகேப்பா. So அந்த ஒரு questionல first questionே வந்து many of you had made that mistake. நீங்க if you remember the question, I don't know how many of you did this question. I had given that the probability of solving A வந்து 1/3 and probability of solving B is 1/5. And probability that the question will be solved na, I don't mind whether you solve it or somebody else solve it. So it is P or B. அப்போ P of A or B na P of A union B. They have said independentlyங்கிற word கொடுத்திருக்காங்க. They have given that only for this. அப்ப A of A intersection B is P of A into P of B. So நீங்க அதை subtract பண்ணிருக்கணும். நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து 8/15 போட்டிருந்தீங்க. You had just done this. But ideally, you should have also done a minus 1/15. So the answer for this question is 7/15. Kana doubt இருந்தா என்ன stop பண்ணுங்க last minute. சரியா? ஓகேயா? I'm just moving on. I just wanted to give some. இது வந்துட்டு 1 minus P of 3 2/3 into 4/5 அது கூட அப்படி போட்டாலும் ஓகேப்பா. அப்படி போட்டாலும் ஓகே. பட் many of you இந்த ஆர வந்து ஜஸ்ட் அடிஷன் போட்டிருந்தீங்க. சோ நிறைய பேருக்கு தப்பு இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு. So இது இல்லாம one other common mistake was the probability question. 15th question in that paper was a pack of 52 cards. 3 cards are drawn at random without replacement. 2 red and 1 black கேக்குறாங்க. இது ரொம்ப important is the order of choosing. So let's say first choice எல்லாருமே இத கரெக்ட்டா பண்ணிருந்தீங்க. As expected first 26 cards choose பண்ண முடியும். அதுக்கப்புறம் denominator மட்டும் நான் first உங்களை fill பண்ண சொன்னேன் because நீங்க மறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. So அடுத்தது வரும்போது if you had chosen a red ball here னா இங்கேயும் red choose பண்ணோம்னா 25 ஆகும். இப்ப ரெண்டு red ball already chosen. So all the black cards are available for him. But என்னன்னா இந்த order will be 3 times பண்ணலாம் இது. மாத்தி மாத்தி they can do. He can choose black ball first. So it is ideally for this question it is into 3 times. So உங்க நிறைய பேருக்கு ஆன்சர் வந்து 13 by something வந்திருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நீங்க இதை into 3 பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் should have been 13/34. So இது fill in the blank இருந்துச்சு. So idea is for this question ஆக்சுவலா காம்பினேஷன் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லதான். பட் என்ன நீ சொல்ற மாதிரி எஸ் காம்பினேஷன் வந்து choosing 2 at a time கொடுத்திருந்தாங்கன்னா we will use C model and do it. Okay, so this was one question. And then another common mistake, இது வந்து applicable for DAV students நினைக்கிறேன்ப்பா. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் tan inverse ஒரு வாட்டி just give a reading because some papers that they are asking. ஆனா இந்த partial fraction questionல all of you got it wrong based on that method. அந்த ABC கண்டுபிடிக்கிற மெத்தட் அது கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுங்க. So ABC உங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட்ட சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க பசங்க. That is this was the question இல்லையா? So உங்களை வந்து x is equal to 1, x is equal to -2 or x is equal to 0 ஏதோ நீங்க வச்சு சால்வ் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாருமே தப்பா வந்துச்சு. ப்ராபப்ளி ஸ்கொயர்லாம் இருந்தா அந்த மாடல் ஒர்க் ஆகாதான்னு எனக்கு தெரியல. சரியா? So ideally you use your equating method itself. அந்த LCM எடுத்து பண்ற method, though it is lengthy, it will give you that complete 3 marks definitely. So this is one thing which I wanted to tell. இது regarding yesterday's paper. Yeah, I think other things and increasing decreasing la ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுல மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. சரிப்பா, we'll come back. So in general there are a few questions. Try to solve it along with me and give me the answer so that how many reflexive relations இந்த மாதிரியான questions
ஆன்சர் சாட்ல அனுப்புங்க. Then we will see how. Check this formula sheet எங்க. See, ideally வந்து இதுக்கு வந்து how many reflexive relations are possible னா நானும் 3 தான் சொல்லிருப்பேன். பட் இவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் உங்க புக்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. how many reflexive relations are possible னா 2^6 relations are possible னு சொல்றாங்க. இது நம்ம ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஏரியா. நமக்கு ரிலேஷன்ஸ் தெரியாது. அண்ட் இந்த क्वेश्चन எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் क्वेश्चन பேப்பர் ஆஃப் 2021ல CBSE கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. So it is not some random sample paper. இது CBSE கொடுத்திருக்காங்க. And the answer key itself they have given this. They have given this in their own answer key. மேம் இதெல்லாம் deleted portionsல வராதா? இல்ல வராது. So ஏன்னா அதே பேப்பர்ல 5th எக்ஸசைஸ்ல அது மாதிரி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க தெரியலையே எனக்கு. இந்த இது how many relations are possible question ரிப்பீட்டடா கேக்குறாங்க. See, இது வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதும் அனுப்பி விடுறேன்ப்பா. ஏன்னா அதை டிரைவ் பண்ணலாம் எனக்கும் தெரியாது. எனக்கு டைமும் இல்ல பாக்குறதுக்கு. So for that reason I will only send you the formulas. If you can remember the formulas, remember that. சரியா? So அடுத்த possible question they are asking is இப்போ S is equal to 1 2 3 and they have said R is equal to 1 1 1 2 2 2 3 3. What should be removed? இது கொஞ்சம் easy to make R an equivalence relation. சாட்ல ஆன்சர் வரலையே எனக்கு. கம் ஆன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சுப்பா இந்த क्वेश्चन நீங்க எல்லாரும் ஃபுல் வாங்குவீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து இந்த क्वेश्चन தப்பு பண்றீங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு ரிஃப்ளெக்சிவ்க்கு எந்த விதமான லீவேயும் கிடையாது. These three have to definitely be there in this relation. இது மட்டும் இருந்தா கூட it is an equivalence relation. Because you can prove symmetry. இல்லையா? சிமெட்ரியே இல்ல. எஸ் மா ஆதித்யா கரெக்ட். சோ இதுதான் ஆட் ஒன் அவுட்டிங். வாட் மஸ்ட் பீ how do we prove transitive for this one? இல்லனா பிரச்சனையே இல்ல. 1 1 இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். பட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். மேம் ஆனா 1 1 இருக்கு, 2 2 இருக்கு, 3 3 இருக்கு. அவ்வளவுதான். மூணு எலிமெண்ட் தான செட்லயே இருக்கு. சோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் ஆயிடும். சிமெட்ரிக்கு 1 2 இருந்துச்சுன்னா 2 1 இருக்கணும். 1 2வே இல்லனா பை நெகேஷன் வந்துட்டு பை நெகேஷன். எஸ் மா. இது ரொம்ப ரொம்ப frequently asked question. இதே மாதிரி there is another question they ask. Equivalence classes நம்ம அன்னைக்கு சும்மா ஒரு ஐடியாக்கு ஒரு question we did. But equivalence classesல there is this concept whether you have understood. What is an equivalence class? யாரா define பண்றீங்களா எனக்கு? யாராவது அர்த்தனா? பாவியா? equivalence classலாம் என்னப்பா? நல்லா படிச்சீங்களா equivalence class? So equivalence classனா in general நான் உங்களுக்கு definition சொல்ல தியரி நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ ஒரு 3 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா then we can write them as 3 equivalence classes. கரெக்டாப்பா? மேக்ஸிமம். இதுல இருக்கிறது எதுவும் இதுல இருக்க கூடாது அந்த மாதிரி இருக்கு. சோ இது கான்செப்ட். ஐடியா என்ன கேக்குறாங்கன்னா if it is divided into 3 equivalence classes like this called as A1, A2 and A3, what is the relationship? இந்த தியரி எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. நான் ஐ எம் நோ லாங்கர் டேக்கிங் சாம்பிள் பேப்பர்ஸ் சரியா? பிகாஸ் as I told you sample papers are done by Oswald, Arihan, this person, that person. So they are not an authority for us to believe.
அது நம்ம practice-காக we can use it till 2-3 days before the exam. But once we are preparing seriously for the tomorrow board exam, we have to rely on CBSE only. அப்ப CBSE ல இந்த மாதிரி question கேட்டிருக்காங்களா? Yes, கேட்டிருக்காங்கன்னா we have to definitely study that question. So in the question CBSE ல அந்த paper, I have taken the same paper, அந்த paperல they have asked this question. But what is the idea they are driving here அப்படின்னு சொன்னா, equivalence class have you understood? ஆன்சர் சொல்ல ஒண்ணு யாரும் எனக்கு இல்ல, என் சாட் தான் ஒர்க் ஆகலையா? இல்ல, யாருமே ஆன்சர் கொடுக்கல. வாட் இது ரொம்ப ஆப்வியஸ். இது நம்ம இது பண்ணிருக்கோம். ஈக்குவலன்ஸ் கிளாसेस ஃபார் ரிலேஷன்னா இஃப் யூ ஹேவ் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் அப்படிலாம் பிரிக்க முடியும் நம்மளால. there should be nothing in common. ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கும் இன்னொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கும் nothing will be in common. So that is intersection will give you a null set and union will give you, these are called as partitions pa. Set உடைய partitions. The definition எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. They are all partitions of the set. So equivalence classes அப்படினா என்னன்னா, they are partitions of a set wherein each is unique. Each set will be unique here. அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலே intersection பண்ணும்போது there will be no common element. But அதை எல்லாத்தையும் join பண்ணா we will get back the original set A. இது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் you have to remember this alone. சரியாப்பா? இதெல்லாம் கொஞ்சம் different questions-ஆ இருந்துச்சு. நீங்க ரொம்ப panic ஆகாதீங்க, because இது வந்து if at all they ask you the same question, then you should be able to write. அதுதான் ஐடியா இங்க. இது காமன் क्वेश्चन. அதே மாதிரி determinant of A is -4. Mohit, what's the formula, Mohit? Determinant of A to the power of n-1. Ma'am, order வந்து 3/3 பா. It's -4 to the power of 3 - 1, which is 2, that is 16. சரியா? Can all of you? So you have விக்ரம், ஏன்டா அவ்வளவு பெரிய நம்பர் சொன்னேன்? அவ்வளவு நம்பர்லாம் பெருசுலாம் இல்லப்பா, ஈஸி தான் இது. ஒரே ஒரு ஃபார்முலா இது. And what was that formula? I did not note it down, Mohit. What was this adjoint of A க்கு Shrishta join பண்ணிருக்காளா? That was something like a to the power of n-1 to the power of n-1. கானா இந்த क्वेश्चनக்கு இது ஆன்சர் வந்துச்சு. I don't know if there is a formula like this. எங்களுக்கு தெரியாது, but the answer that we saw on the compartment paperல இருந்துச்சு. 16 power n-1 ma'am. So 16 square இல்லையா? இல்ல, determinant of A value by power 4 போட்டேன் டைரக்ட்டா. அதுவும் வர்க் ஆகும்ல? அது வர்க் ஆகுதுல அப்படி நினைச்சோம். சரியா? இது ரெண்டு ஃபார்முலா இருக்கு. மத்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் you might not need. Then very very common mistake னு சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம், where is my notebook? See, I'm just randomly going here and there, சரியா? Because அங்கங்க questions கிடைக்கும்போது I have noted it down. So இந்த questionsலாம் இதே question திருப்பி கேட்கிறதுக்கான சான்ஸே இருக்கு. இப்போ வந்து சூர்யா, I think you asked this question. It was actually very simple. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மேக்ஸ் போட்டு I could not even think this question. நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். Whenever you have something complex, denominator ஓட angle தான் T நமக்கு. Very simple, easiest. This is T for us. Definitely that is T for us. இது வந்து சேஞ்சே ஆகாது. Surya, you asked this question. This was asked in CBSE 2020 paper. The பையன் join பண்ணிருக்கான். Even I also asked that question, ma'am. You also asked, Mohit. Yes, ma. So T is equal to x into e power x. If you take this as T, then you know this is UV method. X into differentiation of e power x plus e power x into differentiation of 1. So I can write it as e power x into 1 plus x or x plus 1. I am getting 3 mark question. 1 mark தான் கேட்டிருக்காங்க. ஐயோ, 1 mark தான் கேட்டிருந்தாங்க. So 2020 paper இல்லையா? நேஹா, இது வந்து ஜெனரல் ஃபார்முலா எங்களுக்கு தெரியலப்பா. இதுக்கு இந்த क्वेश्चनக்கு நாங்க இது வரைக்கும் we have in the book itself. இது வந்து நம்ம NCERT எக்ஸாம்பிளார்ல adjoint of A வந்து it is A power n-1ங்கற ஃபார்முலா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இது வரைக்கும் நாங்க எங்கயுமே பார்த்தது இல்ல. இன்னைக்கு தான் first time we saw in a sample paper. So we are only assuming adjoint ma'am. So adjoint of A அந்த வேல்யூ இருக்குது. So அந்த determinant இருக்குது. So அதோட வர்க் ஆகுமாடா? நம்ம அல்ஜிப்ரா மாதிரி வச்சு போடுறோம் இத. பட் it should work இல்லையா? இது எப்படி லாஜிக்னு யாராவது கேட்டாங்கன்னா தெரியல. மேம், அங்க இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் மேம். determinant of adjoint of A is equal to 16 கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதோட adjoint எடுக்கும்போது திருப்பி n-1 ஆகுது. திருப்பி இப்போ 3 into 3 மேட்ரிக்ஸ் தானே.
Okay. Yes, ma, correct, Vikram. So, இப்போ இது போட்டாச்சுன்னா then easy பா இதுக்கப்புறமா e power x into na we got dt in the numerator by cos square t. இந்த cos square t வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை secant square t ஆ மாத்திடுவோம். இப்ப பாருங்க problem is over, அவ்வளவுதான். Secant square க்கு we know the difference, already we know secant square t on integration will give me a tan t plus c. இப்போ tan க்கு t இப்பதான் கண்டுபிடிச்சோம், x into e power x சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். This is the answer for this. இது வந்து அப்ஜெக்டிவா கேட்டிருந்தாங்க. எஸ் மா கதிர், எஸ் பா. சரியா, இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின் 2020 பேப்பர்ல. சோ நான் திரும்பவும் ஐ டெல் யூ ஒன்லி ஒன் திங், டோன்ட் பேனிக் அட் ஆல் இன் தி எக்ஸாம். நான் இன்னைக்கு திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல்சோ, வி ஹவ் ப்ரிப்பேர்ட் லாட் இல்லையா. பேப்பர்ல கண்டிப்பா 10 மார்க் டஃபா கேட்பாங்க, டிஃபரெண்டா கேட்பாங்க. அந்த 10 மார்க்ஸ் வந்து மைண்ட்ல ஏத்திக்காதீங்க, பிகாஸ் இட் இஸ் டஃப்னா இட் இஸ் டஃப் ஃபார் எவ்ரிவன். அந்த பேசிக் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க பேப்பர்ல 70 மார்க்ஸ் முடிக்கும் போது அந்த 10 மார்க் பத்தி யோசிக்காதீங்க. சரியா, டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் ஐ டோன்ட் நோ தட் கொஸ்டின். அந்த ஃபியூச்சருக்கே போகாதீங்க. இந்த கொஸ்டின் நான் சரியா பண்ணலனா எனக்கு வந்து இந்த மார்க் போயிடும், எனக்கு வந்து சென்டம் வரலனா எனக்கு இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது. நத்திங் மேட்டர்ஸ் பா. எவ்ரிதிங் வந்து வாட் எவர் இஸ் destined for you, you will get it. What you can do is only hard work. அது நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. சோ பேப்பர்ல கான்சென்ட்ரேட் ஆன் ஈஸி திங்ஸ் ஃபர்ஸ்ட். Nail your 70 on 80 first. Then you have last ஒரு half an hour to 45 minutes you have for the 10 marks. So அதுக்கு பேப்பர் நல்லா வேகமா முடிக்கணும் நீங்க. So whichever section நான் சொன்ன மாதிரி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல questions நீங்க ஏற்கனவே பார்த்த questions, whether it is section B or section A or whatever section it is, start from that section. 5 மார்க் மட்டும் 4ல 3 நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 எழுதிருங்க. ஏன்னா நமக்கு பேப்பர்ல அந்த 15 மார்க், ஒவ்வொரு மார்க் வர இட் இஸ் கைண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் கோயிங் தட் கோல் தான். கிரிக்கெட் மேட்ச்ல நமக்கு வேணும் தான், 400 பார்த்தா கஷ்டமா இருக்கும், அவ்வளோ அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் டு ரீச் தேர் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். தென் somehow we will get one loose over மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வரும், wherein you can இந்த கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்ததும் தெரியாம இருக்கலாம். மேபி you might not even realize that எதை டீயா எடுக்கணும், எந்த மெத்தட்ல போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது நான் வந்து e power x ஓட ப்ராப்பர்ட்டில போடணும்னு நினைச்சேன். e power x of f of x plus f of f dash of x, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணுமான்னு பார்த்தேன். அப்புறம் டெஃபினட் இன்டெகிரல், இன்டெஃபினட் இன்டெகிரல். ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லீவ் திஸ் கொஸ்டின். ஏபிசிடி கண்டிப்பா போடுங்க, அண்ட் ஏபிசிடி மட்டும் போடுங்க. நான் இதே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, 1A னா 1A, 2B னா 2B. டு நாட் ரைட் த ஆன்சர் ஹியர். ஃபர்ஸ்ட் அது தேவையே கிடையாது ஆக்சுவலி, பட் ஃபைனலா வேணும்னா நீங்க எழுதலாம் ஃபார் ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி. சரியா? So this question was one such question which was very easy போட ஆரம்பிச்சதும், but the first step was difficult. இங்க இந்த question again, find the order and degree question. சரியாப்பா? இது நீங்க கெஸ் பண்ணி கரெக்டா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். in the if at all it's a MCQ, but let's say it's a 2 mark question. அப்ப என்ன பண்ணுவீங்க? What is the order, what is the degree? quick நம்ம போட்டுருக்கோம் இந்த மாதிரி question. பார்த்ததும் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபிராக்ஷனல் பவர்லாம் இருக்கக்கூடாது. எஸ்மா நேஹா, எஸ்மா விக்ரம். ஆர்டர் மாத்தி எழுதலாம்ப்பா, பட் வந்து ஒரு செக்ஷனை ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. மெயினா செக்ஷன் ஏ ஃபுல்லா ஒன்னா எழுதுங்க. ஒர்க்கிங் அவுட் தயவு செஞ்சு காமிக்காதீங்க. லாஸ்ட் பேஜ்ல டூ ஆல் யுவர் ஒர்க்கிங் அவுட். சரியா? செக்ஷன்ல 32 பேஜஸ் புக்லெட் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கடைசி பேஜ்ல ஒரு 2 பேஜ் ரஃப் ஒர்க்னு மேல எழுதிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணாலும் பரவாயில்ல. சரியா? அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க அடிஷனல் ஷீட் அதுக்கு மேல நீங்க வாங்குனீங்கனாலும் நோ ப்ராப்ளம். கிளியரா உங்க லாஸ்ட் பேஜ்ல கண்டினியூட் ஆஃப்டர் இன் அடிஷனல் ஷீட்ஸ்னு ஒரு நோட் போட்டுருங்க. கரெக்ஷன் பண்றவங்களை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. நான் எப்படி டீச்சரோ என்கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அங்க நீட்டா எழுதிருங்க. சோ அவங்களுக்கு வேணுங்கிறது செக்ஷன் ஏக்கு ஒன்லி தட் ஆப்ஷன்ஸ். ஏனா ABCD போதும் அவங்களுக்கு. உங்க ஒர்க்கிங் அவுட் அங்க காமிக்க அவங்க கரெக்ஷன் டைம் ஜாஸ்தி ஆகும். அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கனாலும் வேஸ்ட் தான். நீங்க எல்லாமே கரெக்டா போட்டு நெகட்டிவ் சைன் போட்டாலும் they cannot give you marks. So remember that. முடிஞ்ச அளவுக்கு don't change only the செக்ஷன் ஏ மட்டும் மாத்தவே மாத்தாதீங்க. இங்க ஒரு 4 எழுதிட்டு விட்டு போய் அங்க எழுதாதீங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணலனா யூ வில் லூஸ் மார்க்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். கண்ணா போட்டவங்க வரைக்கும் நேஹாக்கு மட்டும் தான் கரெக்ட் நினைக்கிறேன். ஆதித்யா ஓகே. ஆதித்யா ஐ திங்க் yours is okay. who else? மோஹித் நோ, கானிஷ் நோ, விக்ரம் ஓகேப்பா. கண்ணா அந்த மல்டிப்ளை பை நமக்கு அந்த 5 தேவையில்லை. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் பவர் வச்சு ப்ராப்ளம் போட முடியாது. So into 4 நான் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த x power 1/5 பத்தி கவலையே இல்லை, பிகாஸ் அது ஆர்டருக்கோ டிகிரிக்கோ கான்ட்ரிபியூட் பண்ண போறது இல்லை. சோ இதை into 4 பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, we will have this here and we will take the other things to the other side, or we will have this here. நீங்க எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், பட்
இங்கேயும் ஹோல் பவர் 4, இங்கேயும் ஹோல் பவர் 4. அப்ப இங்க வெறும் dy by dx வந்துருச்சு. இங்க you have a x power 1 by 5. Even if you expand it, the highest power will be 4. The highest order differentiative would be 2. So order is 2 and degree is 4. Isn't it x to the power of 4 by 5? X இல்ல இப்ப நான் whole power 4 போட்டிருக்கேன்டா, ஒரே நிமிஷம் இரு. நான் இப்படி பண்ண முடியாதுல்ல மோஹித். I have to actually expand it using binomial. Ideally speaking, I have to do it, but I'm just saying the highest power will be the last term of your binomial will be this இல்லையா? Yes, ma'am. கடைசி term will be this. முன்னாடி there will be lot of terms. First term would be, as you're saying, x power 4 by 5. So 5 terms இருக்கும். நமக்கு 5 terms தேவை இல்ல. What we want is only the last term because that only has my highest order. சரியா? இந்த question into 5 பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வருது. ஓகேவா? So ஏன்னா நம்ம வந்து இந்த 1 by 5 இருக்கிறதுனால இது நான் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் போடும்போது I multiplied by 5. Again it became as a fraction and I did not get the required answer. So remember, derivative இருக்கிறது தான் you have to try to simplify. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் இருங்கப்பா. சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் क्वेश्चंस பா. I just thought I will just tell you that questions. அத நீங்க காதுல வாங்குனீங்கன்னா கூட எனக்கு போதும். இப்போ find how many constants are there. How many constants are there in the particular solution? Zero. Correct pa. Srihari, Vikram, Shyam, correct. ஆனா பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கனாவே we know that a constant இருக்காது அதுல. So how many அது பேர் arbitrary constants னு கேட்பாங்க. பேப்பர் டஃப்பாவே இருக்காதுப்பா. இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கான்ஸ்டன்ட்டா பேப்பர்ல வரும். கண்டிப்பா ஒரு 10-12 क्वेश्चन வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் பேப்பர்ல. எத்தனை வருஷம் கேட்டாலும் திருப்பி திருப்பி அதே क्वेश्चन தான் கேட்பாங்க. So it is just a board exam. நம்ம தான் பயந்துக்கிறோம். For them it is only every possible question they have to ask you. இல்ல இன்னொரு ரொம்ப ரொம்ப straight forward question என்ன அப்படின்னு சொன்னா area of the triangle question. The area of the triangle whose sides are represented by vectors 2i and minus 3j. Find the area. கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி क्वेश्चन. ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க. ரெண்டு வெக்டர் கொடுத்திருக்காங்க. You can take it as any two vectors. டைரக்டாவே போடலாம். சாரி நான் போடலப்பா, நீங்க போடுங்க. பட் டைரக்டா தெரியுமா உங்களுக்கு இது? I cross j என்னப்பா? Okay. I cross minus j will be minus k வா? Minus k. சோ இது டைரக்டாவே நீங்க இப்படி எழுதலாம்ப்பா. நீங்க வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் போடணும்னு இல்ல. பட் எஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லயே நீங்க போடுங்க. 2i means ijk 200 minus 3 னா minus 3 0. இப்படி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியே நீங்க போடுங்க. பட் I'm just saying if you know this is also an easy way to do. It's going to be minus 6k. இதோடைய மாடுலஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா modulus of a cross b to square root of 6 square which is equal to 6. Area என்னப்பா half into a cross b. So 3 square units. What was difficult in this அப்படின்னா மேம் 2y 3j னா எப்படி மேம் 2y 3j அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறது இல்லையா? நமக்கு ஜென்ரலா வந்து ப்ராப்பரா a வெக்டர் b வெக்டர் இல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இங்க சிம்பிளா சும்மா ஒரு ரெண்டு வேல்யூ கொடுக்கும்போது அந்த 0 போடணுமா என்ன போடணும்னு மேட்ரிக்ஸே நிறைய பேருக்கு ஃபார்ம் பண்ண தெரியல இந்த क्वेश्चनல. So either you can multiply directly, but இது எல்லாத்துக்குமே இப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. So however it is going to be area formula இல்லையா? Area is this. Expand it, you will get your answer. இந்த ப்ராப்ளம் நீங்க போட்டுருவீங்க. ஓகே, இந்த டிசைன் क्वेश्चन ஒன்னு இருக்கு.
இது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இத நம்ம அன்னைக்கு போட்டோம் இல்லையாப்பா? சோ இது நம்ம முடிச்சிட்டோம் நம்ம இந்த கொஸ்டின். ஆனா அந்த ஏரியா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏரியா ஆஃப் this figure, this building, this room, however. xy plus 2 into pi into y by 2 the whole square. xy okay rectangle க்கு plus pi r square வரணும். சாரி ஏரியா தான் நம்ம pi r square தான். Pi y by 2 the whole square. Yes, கரெக்டாப்பா. ஏன்னா இங்க வந்து this is the radius, so this is going to be y by 2. I'm asking you the area. அடுத்து பெரிமீட்டர் கேட்பாங்க இந்த क्वेश्चनக்கு. 2 into x plus y. y எங்க? y சேம் மிஸ்டேக்கா? 2x. வெறும் 2x தான் இல்லையா? y will never come here in the perimeter because perimeterல y கவரே ஆகல. So perimeter is now 2 pi r. 2 pi y by 2 whole square. Just y by 2. சரியா? 2x plus pi y is the perimeter. Yes, Mashihari, அம்மா இது பண்ணோம் இந்த கொஸ்டின். So I thought you will know this அப்படின்னு சொல்லிட்டு. அதர்ஸ் எஸ்பா இதுக்கான இது புரியுதா இந்த மாதிரி ஃபிகர்? ஏன்னா கேஸ் ஸ்டடியில நமக்கு 2 கால்குலஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு கேஸ் ஸ்டடிக்கு. ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் 2 கால்குலஸ். அது 2 கால்குலஸ்ல ஒன்னு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், இன்னொன்னு could be a mix of both ன்னு நினைக்கிறோம். It could either be differential equations or it could be 5 and 6 continuity differentiabilityல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு they can say. ஆனா பெரிமீட்டருக்கு நான் ஆரஞ்சுல போடுறேன். இது ஒரு x இருக்கு, இது ஒரு x இருக்கு. ஃபென்ஸ் மாதிரி தானே. சோ இது ரெண்டும் சேர்த்து 2x போட்டிருக்கேன். Then it is actually இங்க ஒரு half இங்க ஒரு half சேர்த்து ஒரு full circle. So it is 2 pi into r. r தான் நம்ம y by 2 னு சொல்லிட்டோம். அதனால 2 pi into r க்கு பதிலா y by 2 போட்டிருக்கேன். சரியாமா கதிர்? ஓகேவா? போட்டுமா நெக்ஸ்ட். So இதை பேஸ் பண்ணி lot of questions இந்த மாதிரி they are asking. என்ன இது வந்து ஏரியா மேக்ஸிமைஸ் பண்ணுங்க, பெரிமீட்டர் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க, எப்படி கொடுத்தாலும் you can do. Okay. Now so probability question தான். So probability questionல நம்ம இந்த question ஏற்கனவே பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் I just want to do it once again with you. In an office there are 3 people, A, B, C. So this person is doing 50% of the work, B is doing 20% of the work, and C is doing 30% of the work. Okay. So A has an error rate. Probability of error given A has done it is 0.06. Probability of error given the person B has done it is 0.04. Probability there is an error given C has done it வந்து 0.03. This information is given in the question. So இப்போ நம்ம இத எழுதிட்டோம், பட் question வந்து find the probability that there is an error given B did the job. இது எல்லாமே Bayes theorem இல்ல, கொஞ்சம் அதனால careful I have to do. Not everything will be Bayes theorem here. ரெண்டு வேற வேற question. ஆனா இந்த question straight forward இல்லையா? Error given B. So direct 0.04. Next question பாருங்க, second question. Probability that B did the job and there was an error. First B அந்த வேலையை பண்ணணும், கரெக்டா? அதுக்கப்புறம் அந்த இதுல எரர் இருக்கணும்.
See, everything it will keep on changing. இது எல்லாத்துக்கும் ஒரு hard and fast formula கிடையாது. Here, it's a very simple. Totally there was an error. Whoever processed it, we don't bother, but totally there was an error. என்ன chance இருக்கு that an error occurs அப்படின்னு சொன்னாங்கன்னா, we have to just do the denominator of Bayes theorem. So இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடல். இந்த கொஸ்டின்ல probability that B did the job, we know that the chosen ஒரு பேக்கை சூஸ் பண்ற மாதிரி we have chosen the person B. But what is the probability of error னு கேக்குறாங்க. அப்ப error given B தான். But error given B மட்டும் போட முடியாது because we have to choose because there are 3 people. இதுவே வந்து நார்மல் கொஸ்டின்ல ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்கன்னா ஆன்சர் இஸ் only E given B. Probability that it will rain given that it is forecasted. அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. So conditional probability previous exercise. Whereas இங்க there are 3 people. So அதுல ஒரு person did the job and there was an error. Na? This is what we have to do. So P of B 20/100. ஆனா புரியலனா ஸ்டாப் பண்ணுங்க. Last chance to ask doubts da. E given B 0.04. Oh my god. ஆன்ட்டி சொல்லுமா. ஆன்ட்டி இதே பேஸ் தியரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னா எந்த மாதிரி क्वेश्चन? இப்ப அடுத்த क्वेश्चन வரும் அம்ருதா, ஒரு நிமிஷம். நான் அந்த 3 क्वेश्चனும் எழுதிடுறேன். Maybe then you will relate it. All these questions are there in 2021 SQP given by CBSE. சரியா? இது நானா கொடுக்கல. மேம் நீங்க மட்டும் கஷ்டமா கேக்குறீங்க மேம்னு சொல்லாதீங்க இன்னைக்கு. இங்க டோட்டல்ங்கற வேர்டை கொடுத்துட்டாங்க. சோ நீங்க இங்க க்ளூ எடுத்துப்பீங்க. பட் யூசுவலா எக்ஸாம்ல அந்த டோட்டல் கொடுக்கலனா கூட Ma'am, இது 2 mark question, 4 mark question. case study. Okay. If there is an error, கதிர் ஆன்சர் கரெக்டா இருவரேன் கதிர். அச்சோ ஃபிராக்ஷனா கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருவரேன். கதிர் என்ன ஆன்சர் எனக்கு? இல்லையே, வரலையே. நீ என்ன பண்ணிருக்க நான் பார்க்கட்டுமா? நீ மொத்தத்தையும் ஆட் பண்ணிருக்க தானே? நான் சொன்னேன்ல. இங்க பாருங்க. நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். டோட்டல் சான்ஸ்க்கு நீங்க மூணுத்தையும் ஆட் பண்றீங்க இல்லையா? ஆனா எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டியா கதிர்? இப்போ ஒரு காயினை நம்ம டாஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. ஓகே, ஒரு காயினை டாஸ் பண்ணா அது வந்து அன்பயஸ்ட் காயினா இருக்கணும். அப்ப நீ போட்ட ஆன்சர் கரெக்ட். அது அன்பயஸ்ட் காயினா இருந்துச்சுன்னா உனக்கு 50% சான்ஸ் ஆஃப் வின்னிங், எனக்கு 50% சான்ஸ் ஆஃப் வின்னிங் இல்லையா? இங்க வந்து அந்த பையன் யாரு? ஏ தான். ஹி இஸ் டூயிங் 50% ஆஃப் தி ஒர்க். சரியா? மத்தவங்க 2 பேரும் 20% 30% ஒர்க் தான் பண்றாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி டிவைட் ஆகும்போது டோட்டல் கேட்டாங்கனாலே இந்த மாதிரி 3 பேர் 4 பேர் வேலை செய்யறாங்க, or there are more than 1% involved ன்னு சொன்னாலே டோட்டல் ஹாஸ் டு பி a fraction of it. இப்ப டோட்டல்ல கண்டிப்பா நானு P of A into P of E given A, சரியா? பிளஸ் P of B into P of B E given B. புரியுதா கண்ணா? எதுக்காக நான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுவே வந்து if it is a normal case of 50-50 chance of both of them னா நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே போதும் எனக்கு. ஏன்னா there is no need to multiply the probability by that, possibility by that. பட் இங்க வந்து எல்லாம் வேற சான்ஸ்ல இருக்காங்க. ஈக்குவல் சான்ஸா இருந்து 2 பேர் இருந்தாலுமே நான் by 2 பண்ணிக்கணும் இல்லையா? ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கணும் நான். 8/47 ஆயிருவரே. இது எந்த क्वेश्चन சொல்றப்பா? 4th-கா 3rd-கா? Second one, ma'am. செகண்ட் ஒன் முடிச்சிட்டோம்ல. செகண்ட் ஒன் 0.04க்கு ஃபைனல் ஆன்சர் சொல்றியா? 0.008 போட்டுருக்காங்க. செகண்ட் ஒன் நான் போட்டனே. Probability that B did the job and there was and there was an error. அது முடிச்சிட்டேன் நானு. டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். சோ இது வந்து you are getting force 50/100 into 0.06 oh my god plus 20/100 into 0.04 divided plus by
30 by 100 into 0.03. எரர் மட்டும் கேக்குறாங்க. எரர் நடந்துச்சு. I don't care who did the error. 47 by 1000. ஆமாப்பா 47 by 1000. அதான் ஆன்சர் இதுக்கு. 0.047. எஸ்ஸா எனக்கு. ஆதித்யா எல்லாம் போட்டிங்களா கண்ணா நீங்க? ஆதித்யா, who else? Yes, ma'am. கானேஷ், கதிர் எல்லாருமே போட்டீங்களா அந்த கொஸ்டின்? புரியுதா? அந்த 4 கொஸ்டினும் டிஃபரெண்ட். ஒரே ஒரு பேஸ் தியரம் ப்ராபபிலிட்டி கேஸ் ஸ்டடி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன்லயும் 2 or 3 மாத்தி மாத்தி கேக்குறாங்க. எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. So there could be only 2 questions in one case study where each one is 2 marks. அப்போ ஒரு क्वेश्चन பேஸ் தியரம், ஒரு क्वेश्चन கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியும் பாசிபிள். சோ கண்டிப்பா எல்லாமே பேஸ் தியரம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. வந்துட்டு டிவைடட் பை 470 by 10,000 வராதா? செகண்ட்காப்பா? Probably B did the job and there was an error. Correct. Errorக்கு 0.4. B given. Ma'am, divide பண்ணல. தேவையில்ல. எதுக்கு டிவைட் பண்ணனும்? See, probability that there was an error. Previous caseல ஒத்துக்கிட்டீங்கல்ல. B did the job and error was there na only 0.04 னு क्वेश्चनல இருந்தே சொல்லிட்டீங்கல்ல. Okay. அப்ப இந்த கேஸ்ல அதோட ஆப்போசிட் போடுறோம். B did the job னு கொடுத்துட்டாங்க. Given B did the job and there was an error. அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இங்க. சோ அவங்க வந்து இங்க டோட்டல் கேக்கல. probability of B did the job ம் கேக்கல. அடுத்த क्वेश्चन பாரு. இங்க பாரு. It is not done by A இருக்கு. First probability that it was done by A கண்டுபிடிப்போமா? எரர் இருக்கு கண்ணா இங்க. E கீழ வந்திருக்கு. கண்ணா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குப்பா. இங்க B செஞ்சிட்டான்னு கொடுத்துட்டாங்க. எரரோட ப்ராபபிலிட்டி தான் கேக்குறாங்க. சோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆப்போசிட் கேஸ் இருக்கு. இங்க என்னன்னா there is an error. What is the chance that it is not done by A சொல்றாங்க. அது கண்டுபிடிக்கிறத விட it is done by A போட்டுறலாம். இப்போ நம்ம பேஸ் தியரம் போடுவோம். ஏன்னா இதுதான் பேஸ் தியரம் क्वेश्चन. ஏன் செகண்ட் இதுல பேஸ் தியரம் இல்ல? Probability that the B did the job and there was an error. अपना divided by 47 by 1000 அங்கேயும் வரும்ல. B did the job னு அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ B did the job இங்க நமக்கு தெரியாது. இங்க நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டியே வந்து பர்சனோட ப்ராபபிலிட்டிடா. அங்க எரரோட ப்ராபபிலிட்டி. ஏன் உனக்கு இந்த டவுட் வருது? என்ன மிஸ்டேக் இருக்குங்க? probability that B did the job. எனக்கு அது ரொம்ப தெளிவா புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. There is an error, then what is the chance it is not done by A க்கு? Done by A கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம் முடிச்சிருவாங்க. Y total probability of A வந்து 50 by 100 into அவனோட சான்ஸ் வந்து 0.06. இப்போ நம்ம B இங்க A பண்றோம்ல அதே தான நம்ம B பண்றோம். ஆனா மேல மட்டும் தான, கீழ டிவைட் பண்ண மாட்டோம் அங்க. அதான் ஏன்? ஏன்னா அப்பதான் அது total probability of B doing the error வரும். See, probably B did the job and there was an error. அப்பதான் நம்ம வரும். See, ideally B did the job and there was an error க்கு possibility வந்து இது மட்டும் தான் இல்ல ஸ்ரீஹரி, கரெக்ட்டா? கரெக்ட்டா இது? ஆனா நம்ம எதுக்காக மல்டிப்ளை பண்றோம்? ஏன்னா அவனோட ஷேர். ஓகே பாருங்க மேம், ஒரே ஒரு நிமிஷம் மேம். இப்போ B சான்ஸ் வந்துட்டு 20%, அப்புறம் அதுல எரர் வந்துட்டு இவ்வளவு பெர்சென்ட். இப்போ எரர் வந்துட்டு நடந்துருச்சு. வாட் இஸ் தி சான்ஸ் தட் B did, கரெக்ட்டா? சோ அதனால இது B given E. இல்ல இங்க வந்து probability that B did கொடுத்துட்டாங்கப்பா. எரருக்கு தான் probability கேக்குறாங்க. What is the probability that there was an error? B did the job and there was an error. Probability that B did the job இது கொடுத்துட்டாங்க. given இது B பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எரர் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் கேக்குறாங்க. நான் வேணா அந்த ஒரிஜினல் क्वेश्चन உனக்கு அனுப்பிச்சு விட்டுமா? நீ வேணா அதை பாரு. ஏன்னா அந்த क्वेश्चन வேர்டிங் வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். if there is an error போட்டாச்சு. டோட்டல் இப்பதான் கண்டுபிடிச்சோமே மேல. டோட்டல் probability 47 by 1000 அப்படின்னு சொல்லிட்டு. oh my god 1000. சோ இங்க 6 by 100 னு போட்டு இது கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 5 into 6 by 1000 by 47 by 1000 30 by 47 ஆன்னு பாக்குற ஆன்சர். எஸ் பா 30 by 47 தான் பா ஆன்சர். மேம் செகண்ட் ஒன்க்கும் 0.008 தான் ஆன்சரா? ஆமாப்பா செகண்ட் ஒன்க்கு 0.008 தான் ஆன்சர். இல்ல இந்த क्वेश्चन நான் தப்பு பண்ணதுனால தான் உங்களுக்கு திருப்பி போட்டுருக்கேன். ஏன்னா நான் இந்த क्वेश्चन பார்த்ததும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து ரெண்டுமே பேஸ் தியரம் தான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் there is a small difference in the way the question is worded.
சரியா? ஓகே. ஏபிசில யார் பண்ணாங்கன்னு கேட்டா பேஸ் தியரம். அப்ப டோட்டல் டிவைட் பண்ணணும். ஆனா எரர் பத்தி கேட்டாங்கன்னு சொன்னா நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வச்சு போட்டாலே போதும். ஏன்னா பர்சனை சூஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஏவா பியா சியா நமக்கு தெரியும். எரர் மட்டும் தான் வேணும். அப்ப எரர் வந்து ஈக்குவல் சான்ஸா இருந்தா ஏற்கனவே அங்க இருக்கு. 50% ஓகே. சான்ஸ்னா 0.04 by into 1/2 ன்னு போட்டாலே போதுமா இருக்கும். சரியா? சோ இது வந்து நீங்க மேம் கொஞ்சம் சோ கேர்ஃபுல்லா பிக்கு படிக்கணும். வந்துட்டு நம்ம பேஸ் இயர் போடணும்னா அது எப்படி மேம் கேட்பாங்க? இல்ல இப்ப இது வந்து 30/47 வந்து ஃபைனல் ஆன்சர் இல்ல. இது வந்து இல்ல மேம் இதுக்கு இல்ல. இங்கயா இந்த வாட் இஸ் த சான்ஸ் இட் செகண்ட் இஸ் டன் பை பி னே கேட்பாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஒரு ஃபார்ம் எடுத்து பாக்குறாங்க. அதுல எரர் இருக்கு அந்த வேலையில. வாட் இஸ் த ஓகே. சான்ஸ் இட் இஸ் டன் பை ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இதே மாதிரி வாட் இஸ் த சான்ஸ் இட் இஸ் டன் பை பி னு கேட்கலாம். ஓ வாட் இஸ் த சான்ஸ் இட் இஸ் டன் பை சி. சரியா? ஓகே ஓகே ஓகே. இங்க ஃபைனல் ஆன்சர் 1 மைனஸ் போடணும்ப்பா. நானும் விட்டேன் பாருங்க. 47 17/47. சரியா? சோ எல்லாத்தையும் சேர்த்தா you will be getting 1. எல்லா ப்ராபபிலிட்டியும் சேர்த்தா 1 வரணும் நமக்கு. சரி இந்த கொஸ்டின் ஒண்ணு இருந்துச்சு. சத்தமே நீங்க போட மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் ஆனா அமைதியா இருக்கீங்க. புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு இதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் வச்சு நிறைய கேக்குறாங்கப்பா. எனக்கு தெரியல. பை திஸ் ஸ்டேஜ் யூ ஷுட் பி தரவ். என்னை விட நீங்க தரவா இருக்கணும். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு. சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓகேவா 3/3 மேட்ரிக்ஸ். கமான் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா தெரியவே இல்லை போடுறதுக்கு. கடைசி வரைக்கும் இந்த கொஸ்டின் நான் போடவே இல்லை. ஆன்சருக்கு இதான் வச்சிருக்கேன் நான். எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன் நான். 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க இத. இவங்க கொடுத்திருக்கிறது மேம் வந்து ஏ இன்வெர்ஸ் வச்சு இது பண்ணனும்ல. 2 ஸ்டெப்ல போட்டிருக்காங்க. நீ வேற இப்படி போட்டிருக்காங்க. மேம் ஏ இன்வெர்ஸ் வச்சு ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்ட். நீ ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லு. உன் மெத்தட்ல சொல்லு. அப்புறம் நான் ஓகே. ஆன்சர் எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்கப்பா இங்க. ஆதித்யா 8 வந்திருக்கு ஆன்சர் அவங்களுக்கு. நான் சொன்னேன்ல இந்த கொஸ்டின் தப்பு தப்பா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது நான் எவ்வளவு வாட்டி போட்டாலும் எனக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் வரல. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை இப்படி 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றாங்க. இது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு ரோல ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். 3 மல்டிப்ளை பண்றோம்னா இந்த ரோ ஃபுல்லா மல்டிப்ளை ஆகும். இப்ப இங்க 3 3 3 இருந்துச்சுன்னா நம்ம 3 காமனா வெளில எடுக்கலாம். எடுத்துட்டு அது 1 1 1 ஆயிடும். அதே மாதிரி 4 4 4 சோ அந்த மாதிரி பண்ண முடியும். சோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு மேட்ரிசஸ்ல. சோ this is going to be இங்க k க்கு பதிலா 2 இருக்கு. சோ 2 பவர் 3. அசால்ட்டா வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா அல்ஜிப்ரா மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கு இந்த கொஸ்டின்லாம் சிலதெல்லாம். இந்த சென்ஸ் எப்படி இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்படிதான் ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. எஸ் மோஹித். மேம் சோ நான் சொல்றது கேளுங்க. இப்போ ம். நம்ம வந்துட்டு ரெண்டு சைடையும் ஏ இன்வெர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணா இப்போ a into i வந்துருதா ஒரு இது. அதுக்கப்புறம் இங்க வந்து 2i வந்துருது. இங்க வந்து a is equal to 2y ன்னு வருது. சோ அப்புறம் இப்போ into 3 பண்ண என்ன ஆகும்? 2 2y ன்னு cube. வந்தா இப்படி போட்டுக்கலாமா? சோ கியூப் பண்ணா 8 ஆகுதா? இரு இதான வரேன். இப்போ டிட்டர்மினன்ட் வந்துட்டு 8. 2 into 4 minus 0. ஆமாப்பா கரெக்ட் தான். போடலாம்ப்பா இப்படியும். நீ சொல்ற மாதிரி பெட்டர் இல்ல. நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லாம இப்படி போட்டாலும் ஆன்சர் வருது. கரெக்ட். எஸ் குட். எனக்கு நீங்க எல்லாமே சொல்ல வேணாம் இதுல. எனக்கு இதுல இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. ஏன்னா இன்னைக்கு கூட தப்பு பண்ணீங்க. கரெக்டான இன்வர்ஸ் அனுப்புங்க பார்க்கலாம் எனக்கு. எக்ஸாம்ல போய் இந்த மாதிரி கொஸ்டின் தப்பு பண்ணிட்டாதீங்க. ரொம்ப நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க.
அம்ருதா இன்டர்சேஞ்ச் பண்ணது கரெக்ட். ஆனா என்ன விட்டுருக்கேன்னு பாரு. கதிர் எஸ்பா. ஆதித்யா 1/7 வருது. 2 - 1 1 3 3. எஸ்மா. சோ கரெக்டா போட்டிருக்கீங்கப்பா. நம்ம சொன்ன மாதிரி வந்து we have to interchange this இல்லையா? இந்த 2 3 மெயின் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த டயகனல் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாப்பா? ஒரு வாட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் 1 by determinant of a இருக்கு. ஸோ அது கண்டுபிடிங்க. ஸோ 6 + 1 7. 1/7 into 2 - 1 1 3. எஸ்பா. ஓகே. Not bad so far. இந்த function is continuous question. இது நீங்க போட்டுருவீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம for the sake of இது கண்டிப்பா ஒரு question உங்களுக்கு கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு கண்டினியூட்டில இருந்து find k. It is continuous at x is equal to 0 na find k. இது 2 mark question. So நீங்க வந்து LH போட முடியாது. You have to show me the steps. இந்த 1 minus எல்லாம் பார்த்தாலே டக்குன்னு போட்டுருங்க. இல்லையா? டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். 2 sin square a by 2. மேல பிரிச்சிங்கன்னா Ma'am, multiply and divide by x. இங்க பண்ணலாம் multiply and divide by x. மேல கூட பண்ணலாம் மேம். ஏனா மேல ஃபுல்லாவே பண்ணனும்ல. மேல வந்து I have to ma'am. multiply and divide by kx by 2 ல. இல்ல மேம், அது மாதிரி பண்ண தேவையில்ல. சோ x மேல வந்து x கீழ ஒரு x மல்டிப்ளை பண்ணா சோ வராதுன்னு நினைக்கிறேன். நீ ட்ரை பண்ணத. இது வந்துரும். இந்த பக்கம் வந்து this I can make. எனக்கு இங்க இது வேணும்ங்கிறதுனால நான் மேலேயும் I have to multiply it by kx by 2 the whole square நான் நினைக்கிறேன். So I will have an x square here. k squared by 4 is equal to 1 by 2. So so k square by 2 is equal to half. ஆமாப்பா, half இருக்கு இல்லையா அங்க क्वेश्चनல. So k square is equal to 1, k is equal to plus or minus 1. ஆதித்யா plus or minus 1. மேம் நான் என்ன சொன்னேன்னா இப்போ மேலயும் கீழயும் x ஆல டிவைட் பண்ணா சோ கீழ வந்து x ஸ்கொயர் இருக்கு, மேல x இருக்கு. 1 by x by sin x ரொம்ப வந்துட்டு 1. கஷ்டப்படாத. அது ஈஸியானது தானே. என்ன இருக்கோ அப்படியே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்கப்பா. மீதி எல்லாம் தானா கேன்சல் ஆயிடும் ஸ்ரீஹரி. ஓகே மேம். ஏன்னா ஏதாவது நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் இல்ல. அதுக்கு சைனை பார்த்தாலே நீங்க டைரக்டா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த சேம் நம்பர் பண்ணி போட்டுருங்க. எதெல்லாம் நமக்கு எக்ஸஸா நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கேன்சல் ஆகும் தானாவே. சரியா? டைம்க்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. இது இல்லனா நீங்க சொன்ன மாதிரி you can differentiate and do it. If at all it is a 1 mark question னா நீங்க அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். equal to 1 by 2 மறக்காதீங்க. equal to 0 equal to 1 எல்லாம் போட்டீங்கன்னா you might have a mistake there. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இதுல வந்து இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி क्वेश्चन. அகைன் நமக்கு இது 2 மார்க்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இது தெரியும். பட் இது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த क्वेश्चन உங்களுக்கு இல்லையா? எப்படி போடுவீங்கப்பா இத? y square is equal to 8x னா எந்த பக்கம் ஃபேஸ் பண்ற பாராபோலா? Open right parabola. Open? Right. And then you have your line x is equal to 2. இந்த क्वेश्चन நம்ம இப்பதான் போடும்போது நான் சொன்னேன் the area bounded by this அப்படின்னு சொன்னா into 2 போட மறக்காதீங்க. So first வந்து area is equal to 2 times integral y dx னு எழுதிருங்க ஃபார்முலா.
ஏன்னா அப்போ you will not forget what to do. இப்போ y இருக்கு. So root 8 x 2 root 2 into root x. ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. So you have 4 root 2 into integral root x dx. ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இது. சப்ளை ஆன்சர் வந்து 32/3 இருக்கு. டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். ஸோ இதுல சப் பார்ட்ஸ் வரலாம், டயக்ராம்க்கு மார்க் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கேட்கும்போது இவ்வளவு சிம்பிளா கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நாங்க பண்ணும்போது ஒண்ணு கண்டுபிடிச்சோம். ஏரியா ஆஃப் தி parallelogram போட்டோம். இது நீங்க போட்டு எனக்கு சொல்லுங்க ஆன்சர். ஏரியா ஆஃப் தி parallelogram ஒரு சைடு கொடுத்திருக்காங்க. and diagonal and they are co-initial னு சொல்றாங்க. அப்படின்னா என்னப்பா? ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? கரெக்டா? இப்போ இங்க A வெக்டர்னா இது diagonalனா both are starting from the same point. Now find the area. இவங்க இந்த क्वेश्चन வேற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நாங்க இத அப்படியே போட்டாலே எங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. Let's check if we get the answer. So find the area of the parallelogram. இந்த B வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்க முடியுமா? Resultant concept படிச்சீங்களா? Triangle or a vector addition, ma'am. You have to say B vector is A vector plus D vector. மைனஸ்லப்பா, ஆப்போசிட்ல இருக்கும். இது பண்ணலாம்ப்பா. இது பண்ணீங்கன்னா நீங்க போடலாம். பட் Mohit, we got the answer with only A cross D la, did we? Yes, ma'am. Let's check. The answer given is root 42 units பா. வருதான்னு பாருங்க. Actual method இதுதான். B vector கண்டுபிடிக்கலாம் from this information and you have to do a A cross B. That should give you the answer. But நாங்க இன்னைக்கு இத போடும்போது we did it directly itself. வரலையேப்பா. Did I make a mistake in sign here? I minus j plus k. 4i plus கண்ணா இது. சாரிப்பா, plus கண்ணா ஆன்சர் வருது. 4i plus 5k. I got it, ma'am. Yes ma. இந்த ஒண்ணு நீ கண்டுபிடிச்சோம்ப்பா நாங்க. I did not expect. So this is usually the model given whenever there are one diagonal. இதே வந்து ரெண்டு diagonal கொடுத்திருந்தாங்கன்னா answer is half d1 cross d2. இந்த ஃபார்முலா எங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா area of parallelogram is a definite question. Area of triangle parallelogramனா வெக்டர்ல it's a very very possible question as a 1 mark or a 2 mark question. நமக்கு 3 1 mark questions இருக்கு வெக்டர்ல இருந்து. சோ நிறைய chances வந்து இந்த மாதிரி questions தான். So usually you can do it in any way. எந்த way உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளோ நீங்க பண்ணுங்க. ஒரு வே வந்து ரிசல்டன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபைண்டிங் அவுட் த B vector and then doing it. சொல்ல முடியாது. எக்ஸாம்ல சம்டைம்ஸ் B vector கண்டுபிடிங்கன்னு கூட கேட்கலாம் அவங்கள. So this concept you should know that whether in a parallelogram if they are co-initial vectors then this is the opposite sign. Opposite sideல போகுது. So if you subtract these two you will get this answer. இதுவும் உங்களுக்கு தெரியணும். But usual formula you can just multiply these two. Any two sides if you multiply also you are getting the answer. Two sides or side and a diagonal. Both are giving you the same answer. சரியா? Shall I move across? Next question போட்டுமா? Yes, ma'am. ஒரு yes ma'am தான் வருது எனக்கு. 18 yes ma'am வரல இன்னும். Okay. Very very important probability distribution. Again and again you are all making mistake here. நான் question தான் எழுத போறேன். நீங்க தான் அதை போட போறீங்க இந்த question என்னோட. ஒவ்வொரு கான்செப்ட் முடிக்க உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மார்க்ஸ் அப்படி கவர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவ்வளவு கான்செப்ட்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? சோ அதனால இந்த क्वेश्चन முடிச்சிட்டோம்னா
kind of 50% of the questions are going to be like this. Okay, so it has 2 milk chocolates and 4 dark chocolates. இதே மாதிரி question தான். 2 chocolates are drawn. At random. Find the probability distribution of number of milk chocolates. Ma'am, are they யார் being சொல்ல சார் replaced? வெயிட் பண்ண சிருஷ்டா எனக்கு இது சொல்லு பார்க்கலாம். இதுல வந்து Doubt ma'am. ஒரே நிமிஷம் இருடா. சொல்லுப்பா. Are they being replaced or இல்லையா? இல்லப்பா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அது சொல்ல மாட்டாங்க. இல்ல மேம், கொஞ்சம் क्वेश्चंसக்கு ரீப்ளேஸ்மென்ட்டும் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான். டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா, தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணிருந்தாங்க. வாட் இஸ் தி மோஸ்ட் லைக்லி அவுட்கம் அப்படினா என்ன கேக்குறாங்க? சரி ஓகே, அத போட்டதும் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்களே. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சிஸ்டா? What are the possible values for x? You're going to get 2 chocolates தான் வெளிய எடுக்க போறோம். So possibility is ரெண்டுமே டார்க்கா கிடைக்கலாம். ஒரு மில்க் ஒரு டார்க் சாக்லேட் கிடைக்கலாம். இல்ல ரெண்டுமே மில்க் சாக்லேட்டா கிடைக்கலாம். கரெக்ட்டாப்பா? இது புரியுதா உங்களுக்கு? Now probability of x equal to 0, that is you are getting both the chocolates as dark chocolates. So from 4 dark chocolates you are choosing 2. Out of 6 you are choosing 2. இது நம்ம 11th ஓட கான்செப்ட். கண்டிப்பா இந்த காம்பினேஷன் கான்செப்ட் இல்லாம இது கொஞ்சம் போடுறது கஷ்டம். சோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கனாவே போதும் உங்களுக்கு. So 2 milk chocolates, 4 dark chocolate if everything is Neha, that is the answer for what? Yes ma, correct pa. Next one no correct. Last one no correct. Yes ma. Srihari also correct pa. அவ்வளவுதான் பா. So it's 4 into 3. நீங்க எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படி படிங்க. லாஸ்ட் மினிட்ல நான் இப்படிதான் நான் போடுவேன். 4 choose 2, 6ல இருந்து choose 2. You can cancel off. So it is going to be 3 2s or 6 by 15. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத ட்ரை பண்ணுங்க. probability of x equal to 1. x equal to 1 வரும்போது I can 2 milk chocolateஸ்ல இருந்து 1, 4 dark chocolatesல இருந்து 1 சூஸ் பண்றேன். And out of total எப்பவுமே is going to be the same thing. But இதையே வந்து என்ன பண்ணலாம்? 2 times பண்ணலாம் இல்லையா? Because I can either have the first time choose பண்றது டார்க்கா வந்துட்டு second time choose பண்றது மில்கா வரலாம். So ஒரு into 2 is also there. So probability of x equal to 2, choosing both milk chocolates. Two C2 is 1. ஒரே ஒரு possibility தான் இருக்கு. By 6C2 வந்து 6 into 5 by 2. 1 by 15 வருது. Yes. So என்ன question கேக்குறாங்க? What is the for questions where we are choosing Divya, இந்த மாதிரி questionல வந்து ரெண்டு choose பண்றோம் இருக்கிறதுல இருந்து அந்த மாதிரி questions கேட்கும்போது cards choose பண்ணும்போது ஒரு drawல first இவ்ளோ choose பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் question கொடுத்தாங்கன்னா 2 வர questionக்கே combination யூஸ் பண்றது better. இப்போ இதுல what is the most likely னா இதுதான் most expected outcome. So we will get drawing of 1 milk chocolate and 1 dark chocolate. 1 chocolate of each type. சரியா? There's only a 2 mark question, probability distribution அந்த yearல. So the other questions were okay, not any difference எதுவும் பெருசா இல்ல.
the function is strictly increasing or decreasing. ஒண்ணே ஒண்ணு எனக்கு போட்டு சொல்றீங்களா அந்த மாடல்ல இது கண்டிப்பா increasing decreasing I'm thinking one question will come. So they've asked you f of x is equal to tan x minus 4x where x belongs to 0 to pi by 2. First quadrant ரொம்ப important ஞாபகம் வச்சுக்கோங்க. Increasing decreasing ஓட intervals கேக்குறாங்க. Where it is increasing, where it is decreasing. சரி நான் சின்னதா உங்ககிட்ட ஒரு 1 mark question கேக்குறேன். இங்க ஒருவேளை பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க? Always increasing. Always increasing. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் 1 மார்க்குக்கு tan x is always increasing. So when there is a positive value, it will always be increasing. Come on, quick, easy தான் அந்த question. First step என்ன பண்ணுவீங்க? F dash of x is equal to secant square x minus 4. So secant square x is equal to 4. Secant x is equal to plus or minus 2. அப்போ வந்து plus or minus 2 வரணும்னா cos half na 60 degree. So x is equal to 60 pi by 3. ஓகேவா? critical point கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்து இங்க substitute பண்ணுவோம். So என்னென்ன இன்டர்வல்னு பாப்போம். மொத்தமே 2 தானே. You got only one critical point. First quadrantல ஒரு வேல்யூ தான் possible. So 0 to pi by 3 is one interval and pi by 3 to pi by 2 is another. Pi by 3 ல இருந்து pi by 2 is another interval. So இந்த intervalல you have to choose one value. இது என்னப்பா 0 60 நினைக்கிறேன் இல்லையா? pi by 3 னா இப்போ 45 நம்ம எடுத்துக்கலாம். pi by 4 choose பண்ணிக்கோங்க. substitute பண்ணுங்க இங்க. secant pi by 4 வந்து வெறும் root 2. root 2 power 4 minus 4 which is nothing but 2240 வருது. Oh my god. 0 தானே வருது. Yes, ma'am. Yes, ma'am. அப்ப நம்ம 0 வந்தா நம்ம போட முடியாது. இருங்க வரேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இத கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். Ma'am, pi by 8. pi by 8 போட்டா வேல்யூ தெரியுமா நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு? ஒரே நிமிஷம். பட் எனிவே secant will always be positive. Ma'am, because much of it is going to be concentrated within the first ஆனா quadrant. இப்படி பிரிச்சு போமா ஒரு வேலை இப்படி பிரிச்சுட்டு பாப்போம். இப்போ வந்து this is என்ன சொன்னீங்கப்பா √2 இல்லையா? So this is positive and this is going to be negative அப்பா. இதுவும் 1.414 தானே. So it is decreasing. Yes, ma'am. Strictly decreasing பாருங்க இப்போ. நம்ம பிரிச்சு போட்டோம்னா it is strictly decreasing. அதனால தான் இந்த question நான் மார்க் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா if we directly do it is getting as 0. But if you factorize this secant square x minus 4a வந்து secant x minus 2 secant x plus 2 னு போட்டீங்கன்னா இப்போ அதே மாதிரி இங்கேயுமே வந்து 60 75 டிகிரி வேணா போடலாம். We will not know this value, but this is going to be a positive value definitely. And secant 75 வந்து கண்டிப்பா greater இல்லையா? It is greater than. This will be a positive value. We don't know the value of this. தேவையும் இல்ல ஒன்னு decreasingனா ஒன்னு increasing பா. இப்போ cos 75 பாருங்களேன் நம்ம வந்து 1/2 நாவே 0.5. அதுக்கப்புறம் it is increasing to 1. So 75 னா இதுல எங்கேயோ பாதியில இருக்கு. Ma'am, I'm not secant decreasing தானே ma'am. Because going from 2 to 1. Secant 75 இங்க 1/, ன்னு வரணும்ல 1/, cos ன்னு வரும். இப்போ let's say even if it is 3/4 னே வச்சுக்கோயேன் 4/3 ஆயிடும்லப்பா. பெருசா தானே ஆகும். இல்ல ma'am. தெரியலையே secant 75 போட்டுட்டு பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது கூகுள்ல போட்டாலும். Okay. சரியா? So this is one function
wherein டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 கிடைச்சிச்சு எனக்கு. மேம் secant 75 வேல்யூ வந்துட்டு 1.084. 1.08 தான் வருதா? ஆமா secant 75 ரேடியன்ஸ் இருக்கானா? 75 ரேடியன்ஸ்னு இருக்கா? டிகிரி வேல்யூ. டிகிரி வேல்யூ வேணும்ப்பா எனக்கு. சரி secant 5π/12 ன்னு போடு. ஒரே நிமிஷம். √6 + √2 ஒரு 3. கரெக்ட் தான் மேம், ஜாஸ்தியா தான் இருக்கு. பெருசா வரும்பா, அதுதான் தெரியும் எனக்கு. பாசிட்டிவ் அது. இல்லனாலும் நான் உங்களுக்கு இது க்ளூ சொல்லியிருக்கேன்லப்பா, ஒன்னு டிக்ரீசிங்னா இன்னொன்னு இன்க்ரீசிங் தான். இதெல்லாம் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. சோ ஒரு மேல போனா ஒன்னு கீழ தான் வரணும். சோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஆப்வியஸ், லைக் இட் வில் பி லைக் தட் only. சோ எஸ் மா. மேம் இந்த f dash of x வந்து secant square is equal to 4 னு வச்சுட்டு 1/cos square x is equal to 1/4 னு வச்சு போடலாம் மேம். அப்படியும் போடலாம். கரெக்ட். அப்படி போட்டாலும் நமக்கு கரெக்டா ஆன்சர் வந்துரும்பா. நமக்கு தெரிஞ்ச வேல்யூல போடலாம் நீ சொல்ற மாதிரி. இந்த ஏரியா போட்டுருவீங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து ஜஸ்ட் நீட்டா போட்டீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும் ஒரு ரிவிஷன் நீங்க கரெக்டா படிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு. இந்த क्वेश्चन வந்து x dy minus find the general solution. Definite 3 mark question நமக்கு. quick. இத பார்த்தாலே தெரியுது டிவைட் பண்ண முடியும்ட்டு. இந்த மைனஸ்லாம் இருந்தா யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஈஸியா அப்படி கொண்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே. இந்த ஸ்பீட்ல நீங்க போடணும், நான் போட்டுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா தான் we can do this problem. ஞாபகம் வச்சுக்கோங்க. only because we have to integrate this. so இங்க வந்து மிக்ஸடா வந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல போட முடியாது. சரியா? எஸ் மா ஸ்ரீஹரி, கரெக்ட்பா. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கரெக்ட். சோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதே மாதிரி சைனோட எடுக்கணும். சோ e பவர் இன்டகிரல் -1/x dx. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டுமே கூட 1 மார்க் क्वेश्चन. சரியா ஷாம்? எஸ் மா. லாவண்யா கரெக்ட்பா. கண்ணா அந்த மைனஸை விட்டுருக்கேன் நேஹானி. இங்க வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு. சோ அதனால அது எக்ஸ்க்கு மேல பவர்ல போயிடும். So it will become -1. Yes ma. Mohit. Yes Mohit, your final answer is also correct pa. Y into 1/x is equal to integral 2x into 1/x dx. ஓகே. சோ 3 மார்க் क्वेश्चन. இந்த क्वेश्चनலாம் வந்துச்சுனா ஈஸியா போட்டுறலாம். வேற எதுவும் ஆப்ஷனும் உங்களுக்கு இல்ல. ஈஸியா தான் கேட்பாங்க. நீங்க எத்தனை வாட்டி போட்டாலும் எனக்கு ஒரே ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் क्वेश्चन. சரியா? கண்ணா இன்னைக்கு எனக்கு டைம் இருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு half an hour or 15-20 minutes ஆது. So find the shortest distance between the lines கேக்குறாங்க. இது நமக்கு டெஃபினட், என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட் 5 மார்க் क्वेश्चन இது. ஸ்லோவா போடுங்க. கரெக்டா போட்டாதான் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. சரியா? ஒன்றும் அவசரம் இல்ல. And if the lines intersect, find their point of intersection. Find shortest distance.
lambda and mu கண்டுபிடிக்காம அதை கண்டுபிடிக்க முடியாதுல்ல? ஒரு நிமிஷம் போடுங்கப்பா, நான் என்னோட ஆன்சர் கீ எடுத்துட்டு வரேன் இதுக்கு. ஜீரோ வந்துச்சா லவன்யா இதுக்கு? இந்த மெத்தட்ல போட்டு வருதா? எங்க சால்வ் பண்ணி வச்சிருக்கேனே தெரியல, தேடுறதுக்குள்ளே டைம் ஆயிரும் உங்களுக்கு. நீங்களே சொல்லுங்க எனக்கு. ஆண்டி நான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு பண்ணேன் ஆண்டி. ஆமாப்பா, ஓகேப்பா. ஆனா இப்ப நீங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா லாம்டாக்கு சால்வ் பண்ணணும் தானே? அதுக்கு என்ன பண்றீங்க நீங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஆனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆமா நமக்கு 0 வரணும், வந்துச்சுன்னா நம்மளது கரெக்ட் இல்லையா? சோ இதை வந்து A1 A2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த B1 B2. The shortest distance has to be 0. Yes ma, then only we can say they are Okay. intersecting. But before that, check this also, whether it is parallel lines or perpendicular lines இல்லையா, or skew and the normal lines aren't. Check பண்ணிட்டு then do this. You have to choose the formula correctly. ஆனா 0 வந்தா பாருங்க எல்லாருக்கும். Where is that formula? Yes, ma'am. Okay. Integrals 3D. Matrix என்னப்பா வந்துச்சு உங்களுக்கு V1 cos B2 க்கு? I think you got a 0 na, I will not do this question kana. So ideally this is the method இல்லையா? IJK போட்டுட்டு you have to give your B values 1 2 2 3 2 6. You solve it and then finally using your distance formula the answer is 0. Now you come back, you have to now solve this இல்லையா? For 3 plus lambda is equal to 5 plus 3 mu. Correct kana? You have to equate these two. For some value, if given two lines are intersecting, then for some value they will be equal. So 3 plus lambda is equal to 5 plus 3 mu. Lambda is equal to minus 3 mu plus 2. Then you can take the other one. 2 plus 2 lambda is equal to, in the pakkom it is minus 2 plus 2 mu. You can substitute. எல்லாத்துலயும் 2 எடுத்துடலாம். This was a very little different question I saw. எனக்கு அது தெரியல நீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. சோ அந்த -1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேனா கூட or இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். 2 mu is equal to -4. Mu is equal to -2 வந்ததாப்பா உங்களுக்கு. Mu is -2 I got.
and lambda is equal to minus 6 plus 2, which is minus 4. Minus 1, minus 6, minus 12. Yes, ma. Srihari, yes, Kanna. Shyam, very nice, Shyam. Good, pa. Parvala, pa. And I faster putting in. Not tired at an Okay. So you have found the lambda and mu value. இப்போ இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா போதும் இல்லையா? So 3 plus lambda, comma 2 plus 2 lambda, comma minus 4 plus 2 lambda. So minus 1, 2 minus 8 வந்து minus 6, minus 4, minus 8 வந்து minus 12. எந்த லைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் will get the intersecting point. இதே நீங்க இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் I did not write that at all. இது நீங்க பண்ணாலும் வரும். கண்ணா all of you, yes. Shrishta, வேற யாருமா? எனக்கு காவ்யா, புரியுதா கண்ணா இந்த question? Find the point of intersection if lambda and mu are given. எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு question தான் LPP ல. ஏன்னா எனக்கு அதுவுமே 5 mark question. கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் மட்டும்தான். I just want to make sure that you get your region correctly here. So எனக்கு just ஒரு graph sheet இருந்தாலும் இல்லாட்டி இது மட்டும் ட்ரை பண்ணுங்க. So Z is equal to 3x plus y. X plus 2y greater than or equal to 100. 2x minus y is less than or equal to 0. 2x plus y is less than or equal to 200. X and y is greater than or equal to 0. So first உங்க scales decide பண்ணுங்க, உங்க scale என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு, because that will decide how neatly you get your graph also. Hundred, 200 இருக்கறனால 20s எடுக்கலாம் நீங்க ஸ்கேல. கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. 20, 40, 60, 80, 100. ப்ராபபிலி அவ்வளவுதான் நினைக்கிறேன். 120 தேவையில்லை. இதுக்கு அப்புறமா 20, 40, 60, 80, 100. இதுக்கு 200 வரைக்கும் வேணுமே. 120, 140, 160, 180, 200 வரைக்கும் வேணும். ஓகே கண்ணா. So x plus 2y is equal to 100. நான் இந்த question உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. x 0 போட்டீங்கன்னா 2y will be 100, so y is 50. x 0 இருக்கும்போது y 50. y 0 போட்டீங்கன்னா x 100. எனக்கு கிராஃப் கரெக்டா வராது, so நீங்க தான் கரெக்டா போட்டு சொல்லணும். எனக்கு அப்ராக்சிமேட்டா வரும் கிராஃப். Let us hope they ask a 5 mark out of it and you do it easily. 2x is equal to y. So y 20, x 20 na y 40. கண்டிப்பா இங்க மீட் ஆற மாதிரி தான் வருது. x 40 na y வந்து 20, 20, 40, 60, 80. So probably a line like this. இது ஆரிஜின்ல பாஸ் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். So that will be the tricky part for us. ஏன்னா above or below நம்ம சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா 2x minus y is less than or equal to 0 போட்டிருக்கும். So இது மேலையா கீழையா எங்க ஷேட் பண்ணனும் தெரியாது. போன क्वेश्चनக்கு it is greater than, so definitely above. So இதுவுமே வந்து aboveலயே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப 2x plus y is equal to 200. அதே மாதிரி x 0 போட்டா y 200. y 0 போட்டா x 100. And this is also less than. So it is going to be down. So I would ideally go with first நான் சொன்ன மாதிரி உங்களுடைய general guess வந்து இந்த ஏரியா. ஏன்னா உங்களுக்கு இந்த லைனுக்கு மட்டும் தான் தெரியாது above below-வான்னு சொல்லிட்டு, பட் இது ரெண்டுமே is pointing to this area. So choose a point. இங்க நான் சொன்ன மாதிரி 60, 80. So 80 and 20. நான் இந்த இடத்துல ஒரு point A choose பண்ணிக்கிறேன். இந்த point A is 20, 80.
Now let me substitute it mainly in this equation. 2x minus 80 is less than or equal to 0. Yes, it has satisfied this. இது நெகட்டிவ் வேல்யூ தான் வரும் நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. பட் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி. 2x plus y should be less than or equal to 200. 40 plus 80 வந்து 120 less than. Yes, இதையும் satisfy ஆயிடுச்சு. x plus 2y is greater than. Greater than problem இருக்காது. x plus 2 into 80 is greater than or equal to 100. Yes. So all the three equations are getting satisfied. So this is our proper region. இப்போ உங்களுடைய corner points எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த corner point 0 இருக்கும்போது 200 ஒரு corner point. இந்த இடத்துல 0, 50 is another corner point. Then you have two more ஒரு கரெக்டா ஒரு quadrilateral மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு. So இந்த பாயிண்ட் வந்து 20, 40 கிராஃப்ல இருந்து. And இந்த பாயிண்ட் இஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். நீங்க கிராஃப் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா இது 50 and 100 வருது. இதுக்கப்புறம் you know how to do the problem இல்லையாப்பா? ஆனா இதுக்கப்புறம் டவுட் இல்லல்ல எல்பிபில. எஸ், இதுவே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்டா இதுல யாருக்காவது எல்பிபி क्वेश्चनல? இதுல 20 40 எப்படி மேம் வந்தது? புரியல. நான் சாரு சொல்லுப்பா. 20 40 20 40யா? நான் அது இன்டர்செக்ட் ஆற மாதிரி இங்க வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல இது ரெண்டு லைனும் மீட் ஆகுது இல்லையா? அது உங்க கிராஃப்ல நீ போட்டிருந்தேனா இது 40ன்னு எழுதியிருக்கேன் பாரு நான் இங்க. இந்த லைன்ல இருக்குல்ல சாரு, இதுவுமே இதோட கார்னர் தானே இது. இதுதானே என் ரீஜன். இல்ல மேம் அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த பாயிண்ட் யா கிராஃப்ல இருந்து தான் போட்டிருக்கேன் நானு. இங்க 20 இருக்கு பாரு, இங்க 40. கரெக்டா? தெரியுதா உனக்கு என் கிராஃப்ல? இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா கிராஃப்ல அது மீட் ஆற பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் நானு. சால்வ் பண்ண தேவையில்லப்பா நம்ம இது. இப்போ ஒரு லைன் போட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன் நான் பிங்க்ல வரைஞ்சிருக்கேன்ல, நெக்ஸ்ட் லைன் ப்ளூல வரைஞ்சிருக்கேன்ல, அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆற பாயிண்ட்மா இது. ஓகே மேம். ஓகே. எஸ் சாரா, வேற ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட்ஸ் ஃபார் எனி ஆஃப் யூ? நோவா? அவ்வளவுதானா? டவுட் இல்லையா எதுவும்? சரியா? சோ நான் இதோட இந்த செஷன் நான் ஸ்டாப் பண்றேன் உங்களுக்கு.